ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் போர்டு அனிமேஷன் வீடியோ எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அது ஒரு அப்ளிகேஷன் மூலிமா தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பாருங்கள் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் மூலிமா போய் லிங்க் மூலிமா போய்ட்டு நீங்கள் டெவலப் பண்ணிங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு நார்மலாக எல்லா அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு சில அலோவ்ஸ் கேட்கும். இந்த அலோவ்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணிட்டு ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ண போகிறோம். இப்போ நிறையா பேர் யூடியூபராக இருப்பீங்க. யூடியூபருக்கு நிறைய பேர் யூடியூபர் ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போட்டுட்ருப்பீங்க. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம், அந்த ஒயிட் போர்டு அனிமேஷன் மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு ஸோ அதை ஒரு வீடியோவாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம், யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுக்கும் நல்ல ரீச் இருக்குது. ஸோ இது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தான் ஒயிட் போர்டு அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு இருக்கும், மூவிஸ்ன்னு இருக்கும். ப்ராஜெக்ட்னால் நம்ம பண்ண போகிறது. ஸோ இங்கே ப்ளஸ்னு கொடுத்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலாம். மூவிஸ்னால் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மூவிஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் சேவ் பண்ணி உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிட்டு நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ப்ளஸ்ஸுங்கிற ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நேம் டைட்டில் கேட்கும். ஸோ டைட்டில் நீங்கள் எது வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான். டைட்டில் கொடுத்துட்டு இங்கே ரெசல்யூஷன் கேட்கும். நீங்கள் எதுக்கு நீங்கள் வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இங்கே நான் யூடியூப்பில் பண்ணுறேன்னா யூடியூப்புக்காக நான் பண்ணுறேன். அது எத்தனை மெகா பிக்சலில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்கும். ஸோ அந்த மெகா பிக்சல் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமா, டிக்டாக்கா, இல்லை ஃபேஸ்புக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிங்க. ஸோ நான் எனக்கு யூடியூப் வேணுங்கனால யூடியூப் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே கிரியேட் மூவின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல. ஸோ இந்த கிரியேட் மூவிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரு ஆகிடும். என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஸ்டிக்கர்னு ஒன்று இருக்குது, டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, பிஜின்னு ஒன்று இருக்குது, ஹேண்டுன்னு ஒன்று இருக்குது, மியூசிக்னு ஒன்று இருக்குது. ஸோ டெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணி வைக்கலாம். இப்போ எனக்கு நான் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறேன் அப்படின்னா டைப் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிட்டா இங்கே வந்துடும். ஸோ இதை நீங்கள் எங்கே வைக்கணும், எந்த இடத்துல, உங்கள் வீடியோவில் எந்த பிளேஸில் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எங்கேயுமே வச்சுக்கலாம். ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ இங்கே கீழே பாருங்கள், டிலே, டியூரேஷன், பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது 3 இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டியூரேஷன் இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டு உங்களுக்கு டியூரேஷன் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபால்ட்டாக 02.0ன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். 1 செகண்டா இல்லை 2 செகண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எது வேணுமோ வச்சுக்கலாம். உங்களுக்கு டிலே எவ்வளோ நேரத்தில் டிலேவாக வேணும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கீங்க. ஸோ அதை பக்கத்தில் இன்னொரு டெக்ஸ்ட் போடுறீங்க. ஸோ அது டிலேவாக எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ அதை வேணுமா நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வேணுமாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கலர் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் இருக்குது. உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இங்கே லாஸ்ட்டாக டிக் மார்க்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டிக் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இது ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வரும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கனாலும் அதே டெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகி வரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வீடியோ மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட்லாம் எடுத்து நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிற இன்னொரு ஸ்க்ரீன் வேணுமா, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்னு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்துடும். செகண்ட் ஸ்க்ரீன் வந்துடும். நீங்கள் ப்ளே பண்ணும்போது 1/2, 1/3, 1/4 அப்படி சொல்லிட்டு வரிசையாக கண்டினியூஸாக உங்களுக்கு ப்ளே ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் எத்தனை ஸ்க்ரீன் வேணுமோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்க்ரீனில் ஒரு இது வேணுங்கிறது ஃபஸ்ட் ஸ்க்ரீனில் வேணுங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் ஸ்க்ரீனில் மேக் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்க்ரீனில் வேணுங்கிறது செகண்ட் ஸ்க்ரீனில் மேக் பண்ணிக்கலாம். அப்படி கண்டினியூஸாக நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். மேக் பண்ணிட்டு நீங்கள் ப்ளே கொடுத்தீங்கன்னா கண்டினியூஸாக எல்லாமே ப்ளே ஆகும். கடைசியில் இன்ட்ரோலிருந்து எண்டு ஸ்க்ரீன் வரைக்கும் நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டிக்கர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் இமேஜ் வேணும்னா கூட உங்கள் ஓன் இமேஜ் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் இதில் இருக்கிறத வச்சுக்கலாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த கேஷுவல் இதில் பாருங்கள் நிறையா இது கொடுத்துருப்பாங்க, கார்ட்டூன் மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த பையன் ஒரு இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன்னா, ஸோ இது எனக்கு இந்த இடத்துல வரணும், இது கொஞ்சம் மேலே போய்க்கலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா இந்த இடத்துல வர மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் இதுக்கும் நம்ம இந்த ஸ்டிக்கருக்கு நம்ம வந்து டியூரேஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வேணுங்கிறத எவ்வளோ வேணுமானு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொன்றா நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கொடுத்துட்டேன். சரி, இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன வச்சுருக்கோமோ சேனல் நேம் வருது. அதுக்கப்புறம் நான் அந்த லோகோ வச்சேன், அந்த லோகோ வருது. ஸோ இதுதான் வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு ஒயிட் போர்டு அனிமேஷன் மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஸ்டெப்பு. இங்கே ஹேண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேண்டை வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஹேண்ட்ஸை வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நான் இந்த இது மாதிரி செலக்ட் பண்ணுறேன்னா, மயிலே இருக்க மாதிரி செலக்ட் பண்ணுறேன்னா, ஸோ எனக்கு அதை பார்த்தீங்கன்னா மயிலே இருக்க மாதிரி வரும். ஸோ ஹேண்டு நீங்கள் வந்து இல்லை எனக்கு ஹேண்டே வேண்டாம் அப்படின்னா நோன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேண்டே வருது. அது வாக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் வந்து வீடியோ மேக் பண்ணிட்டேன், இதில் வாய்ஸ் ஓவர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ நிறைய பேத்துக்கு அதான் ஒரு டவுட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இது ஒயிட் போர்டில் வந்துட்டு நம்ம எல்லாம் அனிமேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து வாய்ஸ் ஓவர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மியூசிக்னு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மியூசிக் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதால் இது 2 ஆப்ஷன் கொடுக்கும். மியூசிக் ட்ராக் ஒன்று கேட்கும். ஸோ ட்ராக்னால் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கிற மியூசிக்கை நீங்கள் எடுத்து இதில் ஆட் பண்ணலாம். ஸோ நான் எனக்கு வாய்ஸ் ஓவரே வேண்டாப்பா, நான் வெறும் மியூசிக் மட்டும் போடுறேன், ஒரு கண்டென்ட் போட்டு நான் ஒரு மியூசிக் மட்டும் போட்டு நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்களோட ட்ராக் பண்ணி உங்களோட மியூசிக்கை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களோட கேலரியோ நீங்கள் வச்சுருக்க என்ன மியூசிக்கோ நீங்கள் செலக்ட் பண்ண வச்சுருக்க மியூசிக் எடுத்துகிட்டு நீங்கள் அது கீழே அந்த மியூசிக் போட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இல்லை வாய்ஸ் ஓவர் தான் வேணும்னா நீங்கள் வாய்ஸ் ஓவர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வாய்ஸ் ஓவர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் நீங்கள் வந்து அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசணும். கண்டினியூஸாக நீங்கள் 10 ஸ்லைடு வச்சுருந்தீங்கன்னா அந்த 10 ஸ்லைடுக்கும் நீங்கள் வந்து பேசணும். என்னென்ன நீங்கள் அதுக்கு என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த கண்டென்ட் தகுந்த மாதிரி நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த இடத்துல ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ஓவர் ஆட் ஆயிரும். சரிங்களா? ஆட் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேவ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த சேவுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து சேவ் ஆயிரும். ஸோ இது எக்ஸ்போர்ட் ஆகலை, ஒன்லி சேவ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோன்னு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மேக் மூவி அப்படின்னு வந்து கிளிக் பண்ணும்போது மறுபடியும் ஒரு நேம் கேட்கும். ஸோ ஃபைல் நேம் வந்து கேட்கும். இதுதான் வந்து அவுட்புட் ஃபைல் நேம் வந்து கேட்கும். ஸோ அந்த அவுட்புட் ஃபைல் நேம் நீங்கள் வந்து எது வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் எக்ஸ்போர்ட் மாடல்ஸ் யூஸ் இஃப் யூஸ் க்ரீன் ஸ்க்ரீன் ஆன் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அது வேணும்னா நீங்கள் வச்சுங்க, க்ரீன் ஸ்க்ரீன் இது வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை வேண்டாம்னா அந்த டிக் மார்க் எடுத்துவிட்டு இங்கே மேக் மூவி அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ அந்த மேக் மூவியை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை செகண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸ் ஓடும். நீங்கள் இது எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். செகண்ட்ஸ்லாம் அதான் டூரேஷன் கேட்டனால அதை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பண்ணதுக்கப்புறம் இது வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு, ஆனால் சேவ் ஆகலை. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சேவ்னு கொடுத்த பற்றியா அந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் சேவ் ஆகிருக்கும். எக்ஸ்போர்ட் ஆன ஃபைலு வந்து சேவ் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே மூவியும் இருக்கும், இங்கே வந்து ஷேர் மூவி அப்படின்னு இருக்கும். ப்ளே மூவி வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் கொடுத்துருக்கிறது, நீங்கள் பேசியிருக்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லை இங்கே ஷேர்னு ஒரு மூவி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேருங்கிற மூவியை கிளிக் பண்ணிட்டு உங்களோட இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ எதில் வேணுமோ நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இல்லை நீங்கள் வேறு எதெல்லாம் ஷேர் பண்ணி வச்சுக்கினாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மூலிமா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் தேவை. நாங்கள் வந்து புதுசாக தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ரீப்ளே வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் லிங்க் நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த லிங்க் மூலிமா டவுன்லோட் பண்ணிங்க. இது வந்துட்டு சில ஃபியூச்சர்ஸ் வேணும் அப்படின்னா அது வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து மந்த்லி பேமெண்ட்லாம் கிடையாது, ஒன் டைம் பேமெண்ட் தான். ஒன் டைம் பேமெண்ட் பண்ணாவே உங்களுக்கு வந்து லைஃப் டைமாக வந்து ஃப்ரீ தான் அந்த அப்ளிகேஷன். ஸோ இப்போ இது வந்துட்டு நான் கீழே மெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ அந்த மெயில் ஐடியிலையும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வேணும், அதாவது ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்துட்டு டெவலப் பண்ணி ப்ரீமியம் வந்து பே பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு மெயில் ஐடியை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்துட்டு மெயிலில் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீ அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்ரீ அப்ளிகேஷன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ சேனலில் யூடியூப் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மற்ற டெக் வீடியோவும் போட்டுட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் மறுபடியும் கேட்குற ஒரே விஷயம். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கொடுங்க.
நன்றி வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.